ஹலோ, நான் உங்கள் கவிதா பேசுகிறேன். இன்றைக்கான குட்டி ஸ்டோரிக்குள்ளார போகலாமா? ஒரு ஊரில் ஒரு தாத்தா இருந்தாங்களாம். அந்த தாத்தாவுக்கு வந்துட்டு பிச்சை எடுத்து வாழ்கிறது தான் அவங்க லைஃபு. ஸோ ஒரு நாள் இப்படியே பிச்சை எடுத்துகிட்டே இருந்தால் யாருமே கொடுக்கல. அந்த தாத்தாவுக்கு ரொம்ப டயர்டாகி ஒரு மரத்துக்கு கீழே போய் படுத்துருவாங்க. சரி, மேலேருந்து ஒரு பிரின்சஸ் இறங்குவாங்க. அவங்க வந்துட்டு உனக்கு வரமும் கொடுப்பேன், சாபமும் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. அந்த தாத்தா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு, வரமா, இன்னைக்கு என்ன வரம் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உனக்கு போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு நான் உனக்கு தங்க காசை அள்ளி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாபமும் என்னன்னா, அந்த ஒரு காசு கீழே விழுந்தா கூட அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும்ன்றது. அந்த தாத்தா சரி நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த தாத்தா வந்துட்டு ஒரு பெரிய பை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பை நிரப்ப அந்த ஏஞ்சல் தங்க காசாக கொடுப்பாங்க. போதும் இதோடய நிறுத்திக்கோ அப்படின்ட்டு அந்த ஏஞ்சல் சொல்கிறதுக்கு அந்த தாத்தா இருந்துட்டு இல்லை எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அவங்களும் கொடுப்பாங்க. அந்த தாத்தாவுக்கு அதுவும் பத்தல, இன்னும் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த ஏஞ்சலு போதும் இதோடய நிறுத்திக்கோ அப்படின்னு சொன்னாலும் அந்த தாத்தா கேட்கறது இல்லை. இன்னும் கொஞ்சம் கொடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த ஏஞ்சல் இன்னும் கொஞ்சம் கொடுக்க போகும்போது அந்த பை கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய தன்மையை இழந்து கீழே சிதறி போயிடும். அந்த காசெல்லாம் கீழே விழுந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அந்த ஏஞ்சலும் மறைஞ்சிருவாங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? பேராசை பெரும் நஷ்டம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் ரெட் ஹார்ட்டு கொடுங்க. இதோடய இந்த ஸ்டோரி முடியுது. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் போகலாம். பாய்.